அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து அடியானை தன் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறான். மேலானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதான் சொல்லப்பட்டு அந்த அதானின் மூலமாக ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள், இதில் தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் யாபகம் ஊட்டி அவன் பக்கம் அல்லாஹ் அடியானை அழைத்து கொண்டே இருக்கிறான். மேலானவர்களே, ஒவ்வொரு கிழமையும் ஜும்மாவுடைய நாள், சிறப்பான நாள். இந்த நாளுடைய சிறப்பு மேலானவர்களே வேறு எந்த உம்மத்துக்கும் இந்த ஜும்மாவுடைய நாள் கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களுக்கு தான் இந்த ஜும்மாவுடைய நாள் கிடைத்தது. இந்த நாளாக சிறப்புக்குரிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிவான் என்றால், தெரிவான் என்றால், இந்த நாளில் வேறு எந்த அமலும் ஈடுபட மாட்டான். 24 மணித்தியாலமும் மஸ்ஜிதிலே அவன் தங்கி விடுவானே, அவ்வளவு சிறப்பு. இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, துஆ கபூலியத்துடைய நேரம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 9 வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். 9 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இவர்கள் சொல்கிறார்கள் 7வது வார்த்தை. நான் சொல்லக்கூடிய இது 9ல் எனக்கு 7வது தான் எனக்கு கொஞ்சம் உறுதியாக இருக்கிறது. அதாவது இமாம் மிம்பருக்கு ஏறி இமாம் சலாம் கொடுக்கும் வரையிலுள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த துஆ கபூலியத்துடைய நேரம் இருக்கிறது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். மேலானவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடம் எல்லாருக்கும் தெரியும் ரமலானுடைய மாதம் ஆக சிறப்பான மாதம். அதை பற்றி நான் வர்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், இன்ன இத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹ் 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லி மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதத்தில் அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். மேலானவர்களே, இந்த 4 மாதங்களும் மிகவும் கண்ணியமானது. அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான். வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அடையாளங்கள், இந்த அடையாளங்கள், இந்த சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ இவர் தக்வா அவருடைய உள்ளத்தில் இருப்பதற்கு அடையாளம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இன்று நாம் முக்கியமான அந்த 4 மாதங்களில் ஒன்று முஹர்ரமுடைய மாதம். புது வருடத்தை ஆரம்பித்து இருக்கிறோம். ஹிஜ்ரி 1448 இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக முக்கியமானது மேலான எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களில், மேலானே இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்தது ஒன்றுதான், தேவையானதும் ஒன்றுதான் இந்த ஹிஜ்ரி. அதாவது ஹிஜ்ரியுடைய வரலாறு எப்படி வந்தது? உலமாக்கள் சொல்வார்கள், ஷஹீரும் மின் ஷஆயிரில் இஸ்லாம். இது அடையாளங்களில் முக்கியமானது ஒன்று, இஸ்லாத்துடைய அடையாளங்களில் முக்கியமானது. ஒரு ஊரில் அதான் சொல்லப்படுதா, இது இஸ்லாத்துடைய அடையாளம். ஜுமா தொழுவிக்கப்படுகிறதா, இது இஸ்லாத்துடைய அடையாளம். ஜமாத்துடைய தொழுகை தொழுவிக்கப்படுகிறது, இஸ்லாத்துடைய அடையாளம். இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் ரோமர்களை பின்பற்றுவர்கள் கிடையாது, நாம் பாரசீகர்களை பின்பற்றுவது கிடையாது, நாம் யகூதிகளை பின்பற்றுவது கிடையாது, நாம் நசாராக்களை பின்பற்றுவது கிடையாது, நாம் சீனர்களை பின்பற்றுவர்கள் கிடையாது, நாம் இந்துக்களை பின்பற்றுவர்கள் கிடையாது. நாம் எங்களுக்கு என்று தனித்துவம் இருந்து கொண்டு இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லும் போது இந்த மார்க்கத்துக்கு தனித்துவம் எல்லாத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புது வருட கணிப்பீடு மேலானவர்களே, இந்த கிறிஸ்தியவர்கள் அவர்கள் எடுத்தால் இயேசுவுடைய பிறப்பையும் இறப்பையும் வைத்து அவர்கள் சொல்வார்கள், கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பதாக சொல்வார்கள். இவர்கள் அதை வைத்து அவர்களுடைய வருட கணிப்பீடு செய்வார். இன்று நாம் புழக்க பாஷையில் இந்த யகூதிகளுடைய, அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் என்பதாக சொல்கிறோம். இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் என்று சொல்லும் போது மேலானவர்களே, இது என்ன?
இது என்ன மேலாளர்களே? இந்த ஜனவரி மேலாளர் இவர்கள் அவர்களுடைய கடவுள், அதாவது ஒரு ரோமன் கோட், அதாவது ஒரு ரோமர்களுடைய ஒரு கடவுளுடைய ஜெனஸ் என்ற ஒரு கடவுளுடைய பெயரை தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிப்ரவரி அவர்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது பிறநாளுடைய தினத்துடைய பெயர். மார்ச் ஒரு யுத்த கடவுளுடைய பெயர். இப்படி 12 மாதங்களையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்களுடைய கடவுள்களுடைய பெயரை வைத்து அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய புழக்க பாஷையிலும் அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னாலே மற்ற இந்துக்களை எடுத்துக்கொண்டால் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் அவர்களுடைய மதங்கள், அந்த மாதத்தை அவர்களுடைய நட்சத்திரங்கள், அவர்களுடைய சாஸ்திரங்களுடைய பெயரை வைத்து அந்த மாதத்தை அவர்கள் கடைப்பிடி செய்வார்கள். ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னால எப்படி இஸ்லாத்துல எப்படி வர்ற கணிப்பீடு எடுத்தாங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு, பெரிய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யானை சம்பவம், யானை ஆண்டு. சஹாபாக்கள் எப்படி இவர்கள் சொல்வார்கள், யானை ஆண்டுக்கு முன்னால், யானை ஆண்டிலிருந்து பின்னால், இப்படிதான் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் இந்த ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது மேலானவர்களே. நுபுவத் கிடைத்ததன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை பத்ருக்கு முன்னால், ஹைபர், ஹந்தக், மேலானவர்களே உஹது, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டார்கள். உஹதுடைய யுத்தத்துக்கு முன்னால், பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால், ஹைபருடைய யுத்தத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கணிப்பீடை கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி எடுத்தார்கள், அமீருல் முஃமினீன் ஆனார்கள். அவர்களுடைய காலம் முடிந்தவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி வந்தது. மேலானவர்களே, இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி காலத்தில் அமீராக இருந்த காலத்தில் 5 வருடம் கழிந்ததன் பின்னால் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஊருக்கு அவர்கள் கவர்னராக அனுப்பப்பட்டிருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்புவார்கள். அவர்கள் சொல்ல இன்னஹு தஸிலு இந்த குதுப், அதாவது இன்னஹு தஸிலுஹு இந்த குதுப். அவர்கள் ஒரு கடிதம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதினார்கள். சொன்னார்கள், நீங்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறீர்கள், அந்த கடிதத்தில் நீங்கள் எழுதுகிறீர்கள் ஷாபான் என்பதாக எழுதுகிறீர்கள், ரஜப் என்பதாக எழுதுகிறீர்கள். அவர்கள் சொல்கிறார், இது எந்த ஷாபான் எந்த ரஜப் என்பது எங்களுக்கு தெரியாது. அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் கடிதம் எழுதினீர்கள், அந்த கடிதம் வந்து செல்வதற்கு இப்போது மாறி கிடையாது, பல மாதங்கள் ஆகும். அதனால் எனக்கு இது எந்த ஷாபான் எந்த ரஜப் என்று எங்களுக்கு சரியாக அதை குறிப்பாக சொல்ல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விடயத்தை பற்றி ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதினார். மேலானவர்களே, ஹஜ்ரத் உமர் அவர்கள் இதை பார்த்தவுடன் இவர்கள் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், மஷூரா பண்ண வேண்டும். அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள். எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி இந்த விடயத்தை சொன்னார்கள், எங்களுக்கு என்று ஒரு வருட கணிப்பீடு வேண்டும். அதனால் நாம் எதை வைத்து வருட கணிப்பீடை எடுப்பது? நிறைய சஹாபாக்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு சஹாபி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்களோ அந்த வைத்து நான் உலிதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மௌலூத், நபியுடைய பிறப்பை வைத்து நாங்கள் கணிப்பீடு செய்வோம். இன்னொரு சஹாபி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நபியுடைய இறப்பை வைத்து நாம் வருட கணிப்பீடு செய்வோம். இன்னொரு சஹாபி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது நுபுவத் கிடைத்ததோ அந்த நுபுவத்தை வைத்து நாங்கள் கணிப்பீடு செய்வோம். இன்னொரு சஹாபி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள், இந்த ஹிஜ்ரத்தை வைத்து நாங்கள் கணிப்பீடு செய்வோம். மேலானவர்களே, ஹஜ்ரத் உமர் அவர்கள் அமீராக இருந்து இப்போது முடிவெடுத்தார்கள், நபியுடைய பிறப்பை வைத்து வேண்டாம், நபியுடைய இறப்பை வைத்தும் வேண்டாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது அதை வைத்தும் வேண்டாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹிஜ்ரத் சென்றார்களோ அதை வைத்து நாம் இந்த வருட கணிப்பீடை எடுப்போம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று முடிவு எடுத்தார்கள்.
ஏன்னா எப்போது இந்த ஹிஜ்ரி முடிவு செய்யப்பட்டதோ அன்றுதான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா இது நேசிப்பட்ட விடயம் இல்லை. நாம் யோசிக்கலாம், ஏன் இதை நான் பேச வேண்டும்? ஒரு இஸ்லாமியனுடைய அனைத்து அமல்களும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், அனைத்தும் இந்த ஹிஜ்ரியுடன் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கணவன் மரணிக்கிறார். கணவன் மரணித்தால் சில மக்கள் கோல் பண்ணி கேட்பாங்க, அதுல எங்களோட வாப்பா மௌத்து, ஏன் உம்மா 4 மாசம் 10 நாள் இதாலைகள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இப்படி இருந்தா போதுமா? அசல் மேலானவர்களே முஹர்ரம்ல இருந்து நாங்க பார்ப்போம். முஹர்ரம்ல இருந்து நாங்க 4 மாசம், எப்படி இஸ்லாமிய கணக்கின் படிதான் 4 மாசம் 10 நாட்கள் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய மென்சஸ், நிஃபாஸ், இதுவும் கூட அதுலதான் வருது. ஏன் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இதுதான் எங்களுடைய வருட கணிப்பீடு. சூரிய கணக்கின்படி கிட்டத்தட்ட 365 நாட்கள் வரும். சந்திர கணக்கின்படி 354 அல்லது 355. நாம் இதைத்தான் நாம் பின்பற்றுவோம். இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த கணக்கின்படி நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், இந்த சபையில் இருக்கிறோம். எம்முடைய மனசாட்சி சொட்டு நாங்கள் கேட்போம். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இஸ்லாத்தினுடைய வருடம், மாதத்தினுடைய முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் ஊலா, இப்படி யாருக்கு சொல்லி இருக்கிறார்கள்? எங்களுக்கு தெரியுமா நாம் எதில் இருக்கிறோம்? இன்று நாம் புழக்கப்பட்டிருக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்பதாக யூஸ் பண்ணப்பட்டு அந்த அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனாலும் நாம் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் மேலானவர்களே இதை கட்டாயம் தெரிந்திருப்பது எங்களுக்கு அவசியம். ஜகாத் கொடுப்பதாக வருட கணக்கு ஜகாத் கொடுப்போம் வேணும். அது இந்த மேலானவர்களே இஸ்லாமிய அடிப்படையில் ஹிஜ்ரியை வைத்துதான் நாம் ஜகாத்தையும் சரியாக கொடுக்கிறோம். மேலானவர்களே அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தான் இப்போது ஹிஜ்ரி 1448 வருடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக முக்கியமான மாதம். அல்லாஹ் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சலாசும் முத்தவாரியா, துல்காதா 3 மாதம் தொடர்ந்து வரும் சொன்னான் சொல்லலாம். துல்ஹிஜ்ஜா அதாவது முஹர்ரம், இந்த 3 மாதம் தொடராக வரும். ரஜப் மட்டும் பிரிந்து வரும். அந்த 3 மாதங்களில் முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த மாதத்துக்கு ஒரு முக்கியம் சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம். ஏன்னா அல்லாஹ்வுடன் எதெல்லாம் தொடர்பு படுகிறதோ அது கண்ணியமானது. அல்லாஹ்வுடன், அல்லாஹ் எப்படி கண்ணியமானவனோ அல்லாஹ்வுடன் எதெல்லாம் தொடர்பு படுகிறதோ என்று குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் கலாமிலே அவனுடைய குர்ஆனில் என்ன கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்று நாம் பார்க்கிறோம் இதுக்கு எவ்வளவு கண்ணியம். இன்று எத்தனை பேர் இது அவசரமாக இஸ்லாம் மார்க்கம் பரவுவதற்கு காரணமாக. பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு எவ்வளவு கண்ணியம். கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை அடையணும்னு சந்தோஷப்படுறோம், ஆசை வைக்கிறோம். என்னுடைய உள்ளத்தை எவ்வளவு ஆசை, மௌத்தாகிறதுக்கு முன்னால அந்த கஅபாவை பார்க்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் ஒரு அற்பமான ஒரு விடயத்தை சொல்கிறான். சமூத் கூட்டத்தினருக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அனுப்பினான். அந்த ஒட்டகத்துடைய பேர் நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை அந்த சமூத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தில் ஒரு 9 பேர் சேர்ந்த ஒரு கெட்டவர்கள் அவர் கூட்டத்தில் அந்த ஒட்டகத்தை கொண்டார்கள். இதனால் சோதனை வந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ் அனுப்பினது, அல்லாஹ் அனுப்பின ஒட்டகம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம். முக்கியமான இந்த மாதம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு மத்தியில நீங்க யாருக்கும் என்ன செஞ்சிடவானா, அநியாயம் செஞ்சிடவான். ரமலானை பார்த்து அல்ல இப்படி சொல்லல, ரமலான் வந்தால் இப்படி சொல்லல. ஆனா இந்த 4 மாதங்கள் மேலான ஜாஹிலியா காலத்துல எந்த அளவு மடமை என்று சொன்னா, அவங்களோட ஒட்டகம் இன்னொருடைய வீட்டில போயிட்டு தண்ணி குடிச்சிச்சு என்பதற்காக 30 வருஷம் யுத்தம் செய்வாங்களாம்.
இன்னத்தோட வீட்டில் போயிட்டு ஒரு கோழி முட்டை வெட்டிச்சு, அந்த கோழியில முட்டை உடைஞ்சிச்சு, இதுக்காக 40 வருஷம் யுத்தம். அப்படி மடமையுடைய காலம். இந்த மடமையுடைய காலத்திலே இந்த 4 மாதங்கள் வந்து அவங்க சண்டை முடிச்சுக்கூட மாட்டாங்க. தண்டை வாப்பாவை கொண்டவன் முன்னுக்கால போனாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு கண்ணியமான மாதம். அந்த மாதத்தை அல்லாஹ் குர்ஆன் இந்த மாதத்துல நீங்க யாருக்கும் அநியாயம் செஞ்சிருவாங்க. துலும் இருக்குது, அநியாயம் 3 வகையை உலமாக்கள் பிரிக்கிறான். துலும் அலல்லாஹ், துலும் அலா கைரி, துலும் அலா நஃப்ஸ். ஒன்று அல்லாஹ்வுக்கு அநியாயம் சிறுக்கு வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு பதிலாக இன்னொன்று சிறுக்கு, இன்னொன்று மற்றவங்களுக்கு அநியாயம். 3வது தனக்கு தானே அநியாயம். தனக்கு அல்லாஹ் குர்ஆன் தனக்கு தானே நீங்க அநியாயம் செஞ்சுக்கலாம். அலா தظلموا فيهن أنفسكم. நீங்க தொழாமைக்கிறீங்களா, இது உங்களுக்கு அநியாயம். நீங்க உங்களுக்கு என்ன செய்றீங்க, பாவத்தில் ஈடுபடுகிறீங்களா, மது கொடுக்கிறீங்களா, இது உங்களுக்கு நீங்க செஞ்சு கூட அநியாயம். வட்டியோட தொடர்புகிறீங்களா, இது உங்களுக்கு நீங்க செஞ்சு கூட அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயங்கள் பாவத்திலிருந்து தூரமாயிருங்க. அல்லாஹ் இந்த மாதத்தை அதிகமான நலவுகள் ஆகுவதற்கு காரணமாகுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் அவ்வளவு பரக்கத் பொருந்திய மாதம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கிதாபில் அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ் அதிகமான நிகழ்வுகளை இந்த மாதத்தை தெரிவு செய்து அல்லாஹ் செய்திருக்கிறார். அப்படி கண்ணியமான மாதம் மேலானவர்களே, நாம் அதை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். எங்கள் உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கு அடையாளம். எனக்கு அது உணர்வே வருதில்லையா, ஈமான் இல்லாததற்கு அடையாளம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்த மாதமும் இந்த மாதம் தான். அவர்களை சொர்க்கத்துக்குள்ளால் அல்லாஹ் தங்க வைத்த மாதமும் இந்த மாதம் தான். அந்த சொர்க்கத்தில் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அந்த சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் தூக்கி வீசப்பட்ட மாதமும் இந்த மாதம் தான். அவர்கள் அந்த பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்த மாதமும் இந்த மாதம் தான். எல்லாருக்கும் தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் ஜூதி மலையிடத்தில் போய் நின்றது, அதுவும் இந்த மாதத்தில் தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தினதும் இந்த மாதத்தில் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான நோயில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 12-13 பல வருடங்கள் நோயில் பாதிக்கப்பட்டிருந்து அவருடைய நோயை சுகமாக்குவதற்கு காரணமாக்கப்பட்ட மாதமும் இந்த மாதம், முஹர்ரமுடைய மாதம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாம போனாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண் தெரியாம போனுச்சு. அந்த கண் தெரியாம போன கண் பார்வை திருப்பி வந்ததும் இந்த மாதம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கிடைத்ததும் இந்த மாதம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் இடப்பட்டார்கள். அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலானவர்களே, பாதுகாத்த மாதமும் இந்த மாதம் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளால் இருந்தார்கள். அந்த வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினதும் இந்த மாதம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய மாதம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாக்கப்பட்டதும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தான். மேலும் சொல்கிறார்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் இந்த 7 வானம், இந்த 7 பூமியை அல்லாஹ் படைத்ததும் இந்த மாதத்தில் தான், முஹர்ரமுடைய மாதத்தில் தான். சொர்க்கத்தை படைத்ததும் நரகத்தை படைத்ததும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தான். எல்லாருக்கும் தெரியும், இந்த கஅபாவை அழிப்பதற்காக வேண்டி ஒரு யானை படை வந்தது. அந்த யானை படையை அபாபீல் என்ற சின்ன குருவியை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அது பாதுகாத்த மாதமும் இந்த மாதம் தான் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. மலக்குமார்கள் 4 மலக்குமார்கள் இருக்கிறார்கள் வானத்தில். முக்கியமான மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். 4 சங்கையான இந்த மலக்குமார்களை படைப்பதற்கு தெரிவு செய்த மாதமும் இந்த முஹர்ரம் மாதம். சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததன் பின்னால் உலகத்தில் முதலாவது மழை பெய்த மாதமும் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு கண்ணியமான மாதத்தை நான் நீங்கள் வீட்டிருக்கிறோம். இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வந்தால் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். ஏன் சொன்னார்கள்? அஃதலு ஸியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த ஒரு மாதம் இருக்கும் என்றார். அதுதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்.
முஹர்ரமுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது, அதான் ஆஷூராவுடைய தினம். ஆஷூராவுடைய தினம் 10வது முறை அநேகமாக வார வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை. மேலானவர்களே, இது ஆக முக்கியமான நாள். ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறதே, அன்றைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் இந்த நோன்பை ஃபர்து மாதிரி முடிச்சு வந்தாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரமதானுக்கு முன்னால ஃபர்லாக்கப்பட்ட ஒரு நோன்பு இருக்கும் என்ன, இந்த ஆஷூராவுடைய நோன்பு. எப்ப ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை சுன்னத்து மாறாக்கிட்டாங்க. சொன்னாங்க எந்த அளவுன்னு சொன்னா, அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த குறைஷிகள் அவங்க இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாலே அவங்க என்ன செய்வாங்க, ஜாஹிலியா காலத்திலே இந்த ஆஷூராவுடைய நோன்பை அவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நடந்து வராங்க. ஃபலமா கதிமல் மதீனா, அதாவது வார நேரத்தில் யகூதிகள் இந்த நோன்பை பிடிச்சிக்கிறாங்க. கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த நோன்பை பிடிக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த நோன்பை பிடிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் பாதுகாக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷூராவுடைய தினம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அல்லாஹ் என்னை இதை பாதுகாத்தானே என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு நலவு, இது ஒரு சுன்னத் மேலான, அல்லாஹ் எனக்கு ஒரு நலவை செஞ்சிட்டானா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சிட்டானா, நாங்களும் அல்லாஹ்வுக்கு நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தாகணும். அது ஒரு சுன்னத்தாகி போடுறோம். எங்களோட வாழ்க்கையில நான் கஷ்டத்தில் இருந்தேன், நோயில இருந்தேன், ஏதோ அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்துட்டான், இருந்ததை விட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாம இருந்தேன், திடீர்னு முன்னேறிட்டேன், என் வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படுகிறது, இந்த நாள் தான் எனக்கு பரக்கத்து வந்துச்சு. அந்த நாளை தெரிவு செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு பிடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிப்பாங்க. யகூதிகள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பார்கள், நாங்களும் அதற்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி நோன்பு பிடிப்பதற்கு நாங்கள் தான் தாதியே, நபிமார்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நபியா. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் தான் உங்களை விட நோன்பு பிடிக்கிறது தாதி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு வளமை ஒன்று இருந்துச்சு, இந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வாங்க, அவங்களுக்கு ஒப்பாக மாட்டாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் 10ஆம் நோன்பு மாத்திரம் இல்லை, 9வது நோன்பையும் சேர்த்து நான் பிடிப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார். மேலானவர்களே, அவ்வளவு முக்கியமான நோன்பு, பரக்கத் பொருந்திய நோன்பு. எந்த அளவுன்னு சொன்னா, ஜாஹிலியத் காலத்துல இந்த அந்த சஹாபாக்கள் இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாலே இந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு பிடிப்பாங்க. கஅபத்துல்லாவுடைய புடவையை கூட இந்த நாளில் தான் மாற்றுவாங்க. இந்த நாள் தான் அவங்களோட பெண்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்கி கொடுப்பாங்க ஜாஹிலியத் காலத்தில். ஏன்னாங்களே, எந்த அளவுன்னு சொன்னா, இந்த ஒரு நோன்பு பிடிக்கிறதுனால முன்னால செஞ்ச ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த அளவுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு முன்னால வந்த நபி, இவங்க கூட இந்த ஆஷூராவுடைய தினம் வந்தா அன்றைய நாள்ல அவர்கள் நோன்பு பிடிப்பாங்க. ஏன், அவர்கள் அவருடைய கப்பல் ஜூதி மலையிடத்துல கொண்டு போய் அல்லாஹ் பாதுகாத்தானே எந்த நன்றி கடனுக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நாளில் இவர்களும் நோன்பு பிடிப்பார்கள் என்பதாக வரலாற்றில் எழுதப்பட்டது. ஏன்னாலே ஹதரத் முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமதானுடைய நோன்பு, பிரயாணத்தில் நீண்ட பிரயாணம் போனா ரமதானுடைய நோன்பு உடையது கலா செஞ்சு விட்டுட்டு கலா செய்யும். ஆனா இமாம் ஸுஹ்ரி அவங்க இந்த ஆஷூராவுடைய நோன்பு நீண்ட பிரயாணம் போனாலும் விட மாட்டாங்க. பட் கேட்கப்பட்டுச்சு என்ன காரணம், சொன்னாங்க ரமதானுடைய நோன்பை விட்டா கலா செஞ்சிடலாம், அதுக்கு ஒரு நாள். ஆனா இந்த ஆஷூராவுடைய நோன்பு வருதா, இதை விட்டா இதை கலா செய்யறதுக்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால அன்றைக்கு நாள் நான் அந்த நோன்பை முடிப்பேன். உலமாக்கள் எந்த அளவுன்னு சொன்னா எழுதுறாங்க, இந்த
முஸ்னத் அஹ்மத், சுனன் பைஹகி என்ற இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. இந்த நோம்பு எப்படி பிடிக்கணும்? 9, 10 நீங்க பிடிங்க. 9 உங்களுக்கு பிடிக்கலதா 10, 11 நீங்க பிடிங்க. 10 மிஸ் பண்ணலாம். 9, 10 முடியுங்க. 9, 10 மிஸ் ஆகுதா 10 பேர் சில உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. ஆக சிறந்தது இது தெரியுமா? 9, 10, 11 இந்த 3 நாளும் நீங்க நோம்பு முடியுங்க. அல்லாஹ்வோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து தருவாங்க. சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆஷுராவுடைய தினம் இருக்குது. எந்த மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷுரா, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறானோ, தாராளம் செலவழிக்கிறார். தன்னுடைய குடும்பம் எல்லாருக்கும் வீசி வீசி செலவழிக்கிறார். தன்னுடைய நானாகிறாரு, தன்னுடைய தாத்தை வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றை வாங்கி அனுப்புகிறார், இறைச்சி வாங்கி அனுப்புகிறார், அதை வாங்கி அனுப்புகிறார், தண்டை பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த வருஷம் முழுக்கையும் அல்லாஹ் அந்த பரக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பானா. அனுபவம் ரீதியாக கண்ட உலமாக்கள் சொல்கிறான், யார் இந்த நாளில் யார் செலவழிக்கிறார்களோ, யார் கொடுக்கிறாரோ, தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கிறாரோ, அவருடைய வரும் முழுக்க அல்லாஹ் அந்த நாளை அல்லாஹ் பரக்க செஞ்சு வச்சுவான் என்பதாக சொன்னான். ஏன்னா இந்த நாளில் ஒன்றுதான் துஆ கபூலே தாக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. கிட்டத்தட்ட 7 துஆ. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, அல்லாஹ் என் உள்ளத்தை நீ விசாலமாக்கிடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, அல்லாஹ் என் எல்லா விஷயத்தையும் லேசாக்கி தரு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, அவனோட நாவு கொன்னலைச்சு, ஏன்னா நாவுடைய கொன்னல் இல்லாம 7 துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்ச தினம் யானவர்களே. அந்த தினம் நாம் எவ்வளவு தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு எங்களிடத்து தேவை இருக்குது, நான் எவ்வளவு துஆ செய்யணும் அல்லாஹ்விடத்தில். அந்த தினம் 3 விஷயம்: நோம்பு பிடிப்போம், குடும்பத்துக்கு செலவழிப்போம், அதிகமாக துஆவில் ஈடுபடுவோம். எத்தனையோ பிரச்சனை இந்த நாளில் மூத்த உலமாக்கள் சொல்ற அனுபவ ரீதியாக, ஹதீஸ் இல்ல, அனுபவ ரீதியாக கண்ட மூத்த உலமாக்கள், அதாவது பக்குவமாக பேணுதலான உலமாக்கள் சொல்றாங்க, இந்த நாளை பயன்படுத்தி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு துஆவின் மூலமாக அவர்கள் தீர்வு கண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பிரச்சனையுடன் குழப்பத்துடன் இருக்கக்கூடியவர்கள். நாம் இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம். இந்த 2 நாள் 9, 10 அல்லது 10, 11 முடியுமானவர்கள் 3 நோம்பையும் முடியுங்கள். இந்த 3 நாளில் ஆஷுராவுடைய தினம் ரொம்ப முக்கியம். இந்த தினத்தில் நாம் நோம்பு பிடிப்போம். நோம்பு பிடித்து நாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவையை முன்வைப்போம். அன்றைய நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். புது வருடம் வந்து விட்டது, இது சந்தோஷப்படுவதில்லை. நாங்கள் கபருக்கு நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். கபருக்கு நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்நாளில் 1 வருடம் கழிந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் அமல்கள் கூட வேண்டும் என்றார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், எபுன் ஆதம், ஆதமுடைய மகன், தஃபர்ரா லி இபாதத்தி, எனக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை அமல் செய்யறதுக்காக ஒதுக்கிக்குவோம். அதனுடைய மகனே, எனக்காக வேண்டி கொஞ்சம் அமல் செய்யறதுக்கு கொண்ட நேரத்தை நீ ஒதுக்கிக்கோ. அம்ல சதரக வினன், அதாவது உன்னோட உள்ளத்துல நான் போதும் என்ற தன்மையை தந்துடுவேன். இன்னைக்கு எங்களுக்கு ஈர பிரச்சனையா அதான் வேணும். எவ்வளவு இருந்தாலும் போதாது, எவ்வளவு இருந்தாலும் போதாது, போதும் என்ற தன்மையை தந்துடுவேன். அதாவது உன்னுடைய ஏழ்மையை நான் இல்லாமக்கிடுவேன். அல்லாஹ்க்கு டைம் கொடுத்தோமா, அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை தருவான். ஏழ்மை அல்லாஹ் இல்லாமக்கிடுவான். எங்களோட ஃபக்ருக்கு, எங்களோட வறுமைக்கு காரணமே நாம் அல்லாஹ்வுக்கு டைம் கொடுக்காத. புது வருடத்தை அடைந்திருக்கிறோம். இது என்னுடைய கடைசி வருடமாக இருக்கலாம். அல்லாஹ் இந்த வருடத்தில் நாம் திருந்த வேண்டும். அவசரமாக செல்கிறது. நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை வந்தது, எல்லாரும் கதைக்கு இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அவ்வளவு அவசரமா போகுது. எனவே என்ன காரணம்? கியாமத்துடைய அடையாளம். மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க, நீ அப்படி செய்யலையா, என்ன செய்வேன்? ஓண்ட கையில உனக்கு வேலைகள் நான் அதிகமா தந்துடுவேன். எது நேரம் பிஸி, அமல் செய்யலையா, எனக்கு டைம் கொடுக்கலையா, உனக்கு எந்த நேரம் பிஸியை தந்துடுவேன்.
உனக்கு நான் செஞ்சிருவேன், வறுமையை உன்னிடத்துல கொண்டு வந்துடுவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் முக்கியமான மேலாளர்களே, ரமதானுடைய மாதத்தை நாம் முடிந்துவிட்டு முஹர்ரமுடைய மாதத்தை வந்திருக்கிறோம். வருடத்துடைய ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய பாவத்துக்கு தௌபா செய்வோம். உலமாக்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் பரக்கத் வேண்டுமா? முக்கியமாக 3 விஷயம் இருக்கிறது மேலாளர்களே. எம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் தொழுகை, அஸ்ஸலா. மேலாளே, சஹாபாக்கள் எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு நிம்மதி வேணுமா, நிம்மதி வேணும்னா நான் என்ன செய்யணும்? தொழுகைக்கு போயிடுவாங்க. பிலாலே அதான் சொல்லுங்க, நான் நிம்மதி அடைகிறதுக்கு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நிம்மதியை தேடி செல்லக்கூடிய இடம் சஹாபாக்கள் தொழுகை. இன்னைக்கு நிம்மதியை தேடி நாங்கள் வேற எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். ஆக முக்கியமான அமல் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையும் மஸ்ஜிதுடன் இருக்க வேண்டும். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் தெரியும், கண் தெரியாத சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் விளங்குது யா ரசூலல்லாஹ். ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபி, வசதியா இந்த சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவோ விசஜந்துக்கள் நிறைஞ்ச பூமியாக இருக்குது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல பயங்கரமான விஷ பாம்பு இருந்த பூமி தான் மதீனா. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமாக விஷஜந்துக்கள் நிறைஞ்ச பூமியாக இருக்கிறது, நான் மஸ்ஜிதுக்கு வரணும், 2 கண்ணும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டு அந்த சஹாபியுடைய கஷ்டத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், உம்மி மக்தூமே, நீங்க வீட்டில் தொழுதுக்கோங்க. இந்த சஹாபி திரும்பி போயிட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டான். வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய அந்த மஸ்ஜித் நபவியில சொல்லக்கூடிய இந்த அதானுடைய சத்தம் அவருடைய காதுக்கு கேட்குதா? கேட்டாங்க. உம்மி மக்தூமை கூப்பிட்டு, இந்த அதானுடைய சத்தம் கேட்குதா? சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு கேட்குது யார சொல்லலாம். சொன்னாங்க, அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் தொல்ல முடியாது என்பதாக சொல்லலாம். அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனா? அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனா? கண் தெரியாத சஹாபிக்கு அல்லாஹ் மஸ்ஜித் என்ன? அல்லாஹ்வுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு மேலானவர்களே. ஒரு அடியான் உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இழந்து விட்டு, உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லும் போது மஸ்ஜிதை பக்கம் வந்து விரைந்து வந்து அவனுடைய காலை மஸ்ஜிதுக்குள்ளால் வைக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இழந்த தாய் நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த குழந்தையை மீட்டெடுக்கும் போது எவ்வளவு அந்த தாய்க்கு சந்தோஷம் வருமோ, இதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதாக சொல்லலாம். எங்களுடைய துனியாவுடைய இன்பம் என சொற்ப காலம் என அதானுடைய சத்தம் கேட்கிறதா? அனைத்தையும் வீசிவிட்டு அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கு தீர்வும் இங்குதான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் செழிப்பு வேணுமா, பரக்கத் வேணுமா, நிம்மதி வேணுமா, நோய் இல்லாத வாழ்க்கை வேணுமா? 5 நேரம் மஸ்ஜிதில் தொழுது பாருங்கள், ஜமாத்துடன் தொழுது பாருங்கள். அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார். உலமாக்கள் 2வது சொல் நேரம் சுருக்கமா இருக்கு. 2வது சொல்கிறாங்க, வாழ்க்கையில முக்கியமானது ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம் குர்ஆன். இந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்கள். குறைந்தது வாலிபர்களே, ஒரு நாளுக்கு ஒரு பக்கம் சரி பார்த்தோம், ஒரு பக்கம், ஒரு நாள் ஒரு பக்கம் சரி. நேரம் கிடைக்குது இல்லையா, ஒரு பக்கத்தை குர்ஆன் தொடர்பில்லை. நான் ஒரு நாள் நீண்ட சஃபர், ஒரு வாலிபருடன் ஒரு பயானுக்கு நீண்ட தூரம் சென்று, முக்கியமான ஒரு வாலிபர், வசதி படைத்தவர், அவருடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி அவரிடத்தில் நான் சொல்லிக் கொண்டு போது அவர் அழுகிறார். ஹஸரத், என்ன விஷயம் நீங்க அழுகுறீங்க? சொன்னாங்க, ஹஸரத், கிட்டத்தட்ட இந்த குர்ஆனை நான் பிடிச்சி 10 வருஷம் வேற எங்கேயும் செல்லாங்க. இவ்வளவு சிறப்பெல்லாம் வச்சுக்கிறானே, இதனால எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். அவர் கவலைப்பட்டார். இது மாதிரி வேற எங்கள்கிட்ட நாங்கள் கேட்போம், ரமதான் வந்தா மட்டும் துறக்கிறது இல்லை குர்ஆன், ரமதான் மட்டும் வந்தா தொடர்கிறது இல்லை குர்ஆன். எங்கட வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலானவர்கள்,
முக்கியமான அபூ பக்கர் ஐயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபி. இவருடைய சக்கராத்துடைய நேரம் மகன் கலிமா சொல்லி கொடுக்கிறாரு. பாப்பா கலிமா சொல்ல, வாயில கொஞ்சம் தடமாத்தப்படுறது. மகன் பயப்படுறாரு. பாப்பா எவ்வளவு பெரிய அமலாளி. கொஞ்சம் அந்த நேரத்தில் அந்த அபூ பக்கர் ஐயாஸ் அவங்க சொன்னாங்க, மகனே நீ பயப்படாது, அல்லாஹ் ஒரு நாளும் என்னை தண்டிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த அறை இருக்கிறது, இந்த அறையில் கிட்டத்தட்ட 18,000 தடவை நான் குர்ஆனை பார்த்து ஓது முடித்திருக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தை தான் அல்லாஹ் தருவான் என்பதாக அந்த சாபி சொன்னார்கள். குர்ஆனுடன் யார் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை தான் கொடுப்பான். 3வது உலமாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வாழ்நாளில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு திக்ருடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன சரி திக்ரு? என்னுடைய நாவில் அது பழக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன திக்ரு? குறைஞ்சது சிறப்பு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது சரி என்ற வாவுல வருதா? என்ன நாவுல வரணும். சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் இருக்குது, மீசான் தராசி மிகவும் விசாலமானது, அதை கணத்தால நிரப்ப முடியாது. மேலானவர்களே, புகாரில வரக்கூடிய ரிவாயத், கணத்தால் நிரப்ப முடியாது சொன்னாங்க. இந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் மீசான் தராசில அரவாசிய நிரப்பிடும். அல்ஹம்துலில்லாஹ் மீசான் தராசுடைய முழுதியை நிரப்பிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், பஜாருக்கு சென்று சாமான் வாங்கிவிட்டு அந்த சாமானை சுமப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், ஒரு கூலிக்கு ஒரு நாட்டாமையை அழைக்கிறார்கள். அந்த நாட்டாமையிடம் அந்த சாமானை சுமக்கும் போது எடுத்துக்கொண்டு வரார் நாட்டாமை. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்னால் வரார். அந்த நாட்டாமை என்ன செய்கிறாரு, தந்த தலையில் சாமானை வைத்து கொண்டு இவர் ஒரு வாயால் ஏதோ ஒன்று முணங்கி கொண்டு வரார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைத்தார்கள், இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதனால் இவர் கவலையுடன் வருகிறார். நான் வீடு சென்றவுடன் இவருடைய கூலியை கொடுத்துவிட்டு இவருக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும். தன்னுடைய வீட்டை அடைந்ததன் பின்னால் அவருடைய கூலியை கொடுத்துவிட்டு சொன்னார், ஏ சகோதரரே, நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த பார்சலை தூக்கி, இந்த பொதியை தூக்கி வந்து சின்ன கூலியை எடுத்து விட்டு செல்கிறீர்கள், உங்களுக்கு போதுமா? அப்படின்னு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு போதும் சொன்னால். நான் வரும்போது உங்களுடைய நாவில் ஏதோ நீங்கள் ஒதுங்கிக் கொண்டு வருவதை நான் பார்த்தேன். என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? சொல்லுங்கள், என்னால் முடியுமானதை நான் செல்கிறேன். அந்த நாட்டாம என்ன செஞ்சா சிரிச்சாங்க. எனக்கு பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொன்னார்கள். நீங்க என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க? அவர் சொன்னார், நான் 2 திக்ர் செஞ்சு கொண்டு வந்தேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் கேட்டார்கள், இந்த 2 திக்ரும் எந்த கிரந்தத்தில், எந்த ஹதீஸில் வந்திருக்கிறது? எங்கேயும் நான் கண்டது கிடையாது. தெரியுமா? இந்த 2 திக்ரும் எந்த ஹதீஸிலும் எந்த கிரந்தத்திலும் நான் கண்டது கிடையாது. எப்படி சொல்கிறார்? அவர் சொன்னார்கள், எனக்கு தெரியாது. நாட்டாம சொல்றாரு, எனக்கு தெரியாது, இது எந்த ஹதீஸிலோ எந்த கிதாபிலோ வருது எனக்கு தெரியாது. நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்கிறேன். ஏன் கேட்டார்கள். ஏன் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியாமத்தை தந்திருக்கிறான், இவ்வளவு நியாமத்தை தந்திருக்கிறான். அதாவது சாலிஹான மனைவி, சாலிஹான குழந்தைகள், ஆரோக்கியம், அழகான தொழில், அழகான சம்பாத்தியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ரப்புக்கு நான் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேனே, இதுக்காக வேண்டி நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்து கொண்டு வந்தேன். இமாம் அவர்களே கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் எதற்காக வேண்டி செய்தீர்கள்? சொன்ன, இவ்வளவு நியாமத்தை எனக்கு தந்து என்னை கண்ணியமாக உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்தக்கூடாதா? இதற்காக வேண்டி என்னுடைய ரப்புக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வந்தேன் என்று இமாம் சொன்னவுடன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், ருப்ப ஹம்மான் அஃப்கஹு மின் ஹசன். இந்த நாட்டாமை இருக்கிறாரே ஹசன் பஸ்ரி, இவரை விட அல்லாஹ்வை மிகவும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார், ஏ வாலிபரே, ஏ சகோதரரே, இந்த 2 திக்ரையும் நீ பேணுதலாக செய்துவாள், அல்லாஹ்வை நீ சந்திக்கும் போது சிறந்த முறையில் நீ அல்லாஹ்வை சந்திப்பாய் என்பதாக சொன்னார்கள்.
எங்களுடைய நாவில் பஜாரில் தான் இருக்கிறோம், கெசியரில் தான் இருக்கிறோம், வீட்டில் தான் இருக்கிறோம். சும்மா நடக்கும் போது வேற விடயங்களை பேசாமல், வேற விடயத்தை சிந்திக்காமல் என்னுடைய நாவில் ஏதாவது ஒரு திக்ர் செய்து கொண்டு நாம் பழகினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த திக்ருடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எம்முடைய கடைசி நேரத்தை அல்லாஹ் சிறப்புக்குரியவனாக அந்த திக்ருடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கபூலில் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. எங்களுடைய பாவனையை நீ மன்னித்தல்வாய் அல்லாஹ்.